ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிவ்அவே பற்றி பார்த்துடலாம். நம்ம போன மாதம் 6ஆம் தேதி கிவ்அவே போட்டிருந்தோம். இந்த மாதம் 6ஆம் தேதி ஆயிடுச்சு. கிவ்அவேயோட லாஸ்ட் டேட் இதுதான். நம்ம சேனலோட செகண்ட் கிவ்அவே. இந்த செகண்ட் கிவ்அவே இன்னையோட முடிஞ்சிருச்சு. இந்த கிவ்அவேக்கான வின்னர்ஸை இன்னும் 1 வீக்கில் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக எப்படி ஃபெவிகால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இது. நான் ஒரு 3 மெத்தட் சொல்லித்தரேன், சரியா? எல்லா மெத்தடுமே ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபெவிகால் வேணுமோ அந்தளவு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு பேஸ்ட் எவ்வளோ திக்னஸாக இருக்கணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அந்த ஃபெவிகால் தண்ணி ஆகணும்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. பட் அவ்வளோ ஒட்டாது. அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த தண்ணியும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் மாதிரியே தெரியக்கூடாது. ஃபெவிகால் எப்படி இருக்கும், கொஞ்சம் திக்னஸாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக நான் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். மைதா மாவு இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பட் மைதா மாவு தான் நல்லா பிசின் மாதிரி ஒட்டிக்கும். அதனால தான் நான் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் முக்கால்வாசி மைதா மாவே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மைதா மாவு வீட்டில் எல்லார் வீட்லேயும் அம்மா கொஞ்சம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கம்மு டக்குன்னு தீர்ந்து போச்சு அப்படின்னா மைதா மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டும் அந்த மைதா மாவும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பிசு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதை நான் ஏற்கனவே காலியாக போன ஃபெவிகால் பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பேப்பர் கிராஃப்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில் ஏற்கனவே காலியாக போனது இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். 3 மெத்தடும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக காமிக்கிறேன். செகண்ட் மெத்தடுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷாம்பு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. அது ஷாம்புவில் நல்லா பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் கெமிக்கலுமே கலந்துருப்பாங்க கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு. அதனால ஷாம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபெவிகால் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக சும்மா ஒரு பாக்கெட் ஷாம்பு மட்டும் இதில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உப்பு எடுத்துகிட்டு அந்த உப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ உப்பு தண்ணி தான் வேணும். அதனால் உப்பில் தண்ணி ஊற்றிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியில் நல்லா உப்பு கரைஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை எடுத்து அந்த ஷாம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷாம்பும் உப்பு தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயுமே நான் மாவு தான் சேர்க்க போகிறேன். 3 மெத்தடுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயும். கொஞ்சமாக அந்த திக்னஸ்க்காக தான். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒட்டிக்கும். மைதா மாவு சேர்க்கும் போது நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்தளவு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது. கொஞ்சம் பிசுபிசுன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா கம்மு மாதிரி ஒட்டுற மாதிரியும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஷாம்பு ஃபெவிகாலுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நாம் ஒரு சின்ன அக்ரலிக் கலர் பெயிண்ட் பாட்டில் இருக்கும்ல, அது காலியாக போன பாட்டில் ஒன்று இருந்துச்சு, அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அதையும் நான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு பேப்பர் ஃப்ளார்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் மெத்தட் பார்த்துடலாம். தேர்ட் மெத்தடுக்கும் அப்படி தான். நான் கொஞ்சம் வேஸ்லின் எடுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் மாவுமே தேவைப்படும். இதுக்கும் மைதா மாவு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. வேஸ்லின் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பிசுன்னு இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். அதனால வீட்டில் வேஸ்லின் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சர்க்கரை எடுக்கிறேன். நான் சர்க்கரையை அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கரை தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், சரியா? அதனால் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை தண்ணியை மட்டும் லைட்டாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் உப்பு எடுத்திருக்கேன். உப்பும் அதே மாதிரி தான். சர்க்கரை எப்படி மிக்ஸ் பண்ணாமோ அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு தண்ணி எடுத்தாச்சு. அதையும் லைட்டாக அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு அந்த வேஸ்லின், அந்த உப்பு, அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை தண்ணி, இது 3த்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே தான் அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது 4த்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வேஸ்லின் கொஞ்சம் லைட்டாக கட்டி மாதிரி இருக்கும். அது நல்லா கரையணும். அந்த வேஸ்லின் எல்லா இடத்துலையும் படணும். நான் போட்டிருக்கோம் இல்லையா மாவு, அது எல்லா இடத்துலையும் படணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பிசுன்னு நல்லா ஒட்டும். அதுக்காக தான்.
முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த வேஸ்லின் கம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேஸ்லின் நிறைய போடுங்க, மாவு வந்து கம்மியாக போடுங்க. ஓகே, நான் வந்து கொஞ்சம் மாவு நிறைய போட்டுட்டு வேஸ்லின் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்டேன். அதனால இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல, லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சும்மா 10 ரூபி குட்டி பாட்டில் நீங்கள் வேஸ்லின் வாங்கினீங்கன்னா கூட அதில் வந்து நிறைய கம் செய்யலாம். கொஞ்சமாக வந்து நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க, மைதா மாவு சேர்த்துட்டு வேஸ்லின் நிறைய போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி போட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்ல திக்னஸாக எனக்கு கிடச்சிச்சு. இது நல்லா ஒட்டுன்னு தான் நினச்சேன். லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னால் வந்து அழுத்தி கிண்டவே முடியல, நல்லா வந்து திக்னஸாக இருந்துச்சு, நல்லா பிசு பிசுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சு. இப்போ இதையுமே அப்படி தான் ஒரு ஒரு 5 ரூபி கம் பாட்டில் வந்து அதில் காலியாக போன பாட்டில் இருந்துச்சு, அந்த பாட்டில் எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன புனல் மாதிரி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அப்படியே ஊற்றிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 கம்முமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. 3மே வந்து ஃபெவிகால் மாடலில் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே பேஸ்ட்டில் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே கொஞ்சமாக அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம ஃபெவிகால்லாம் அப்ளை பண்ணால் தேய்ச்சி விடுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுக்கிறேன், அந்த பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே ஒட்டி பார்க்குறேன் எப்படி ஒட்டுதுன்னு சொல்லிட்டு. நல்லா தான் ஒட்டுனுச்சு. ரொம்ப வந்து ஃபெவிகால் அளவுக்குலாம் இந்த கம் கண்டிப்பாக வராது. ஓரளவு இப்போதைக்கு ஃபெவிகால் காலி ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா தற்சமயத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 ஐடியா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அந்த ஐடியா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பொருள் வீட்டில் இருக்கோ அந்த பொருளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். ஒட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரூபி கம்மெல்லாம் இருக்கும்ல, சாதாரண கிளியர் க்ளூ, அதெல்லாம் எப்படி ஒட்டுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டியிருக்கு. இப்போ அதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஃப்ளார் செஞ்சுக்கிறேன். பேப்பர் ஃப்ளார் செஞ்சு அந்த 2வது மெத்தட் செஞ்சோம்ல, அந்த கம் எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கலாம். அந்த ஷாம்பூவில் செஞ்சோம்ல, அது எப்படி ஒட்டுதுன்னு பேப்பர் ஃப்ளார் செஞ்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளார் செஞ்சுட்டேன். அது 2த்தையும் ஒன்றோட ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டுறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்து இப்படி ஒட்டியிருக்கேன். இதை வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. உடனே நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கிழிஞ்சு போயிடும், அதே மாதிரி ஒட்டாது. ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு சைட்லலாம் இப்படி வந்து அந்த பெட்டல்ஸ் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி விரித்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு சின்ன தெர்மாக்கோல் பால் எடுத்து அதே கம் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார் நல்லாவே ஒட்டிருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளார் செஞ்சுக்கலாம், இன்னொரு 2 ஃப்ளார் குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம். அது 2த்தையும் செஞ்சு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் அந்த கார்ட்போர்டில் வந்து இதே கம் யூஸ் பண்ணி ஒட்டி அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அதுக்கும் அதே கம் தான், அந்த ஷாம்பில் ரெடி பண்ணோம்ல அந்த ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 3 ஃப்ளார்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு சென்டரில் ஒரு குட்டி குட்டி தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை பிரித்து விடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த பூ, அதனால தான் நான் செய்கிறேன். இதில் தான் இல்லை, பொதுவாக நீங்கள் எந்த பூ செய்கிறீங்கனாலும் இந்த மாதிரி பெட்டல்ஸை வந்து லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 3 பூவும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ்ஸும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த பார்டரில் சைடில் ஒட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த கம் யூஸ் பண்ணி சைடில் ஒட்டிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய அந்த கம்மை யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் போல் இருக்குது. நிறைய யூஸ் பண்ணி ஒட்டினதுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் ஊறின மாதிரி ஆகிடுச்சு. தண்ணி நிறைய இருந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ நம்ம ஃபெவிகாலே சரி நிறைய யூஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து தண்ணி நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த இடம் அப்படியே தெரியும், திட்டா அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரு கம் செஞ்சோம்ல, அது எதில் செஞ்சோம், வேஸ்லினில் செஞ்சோம்ல, அந்த கம் வச்சுட்டு நான் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டினேன். இது வந்து இதையும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஒட்ட தான் செய்யுது, பட் அந்தளவு இல்லை. அந்த ஷாம்பூ ஸ்லைமு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் செஞ்சோம்ல அந்தளவு வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகலை, பட் வந்து ஒட்டிக்கிச்சு நல்லா தான். இந்தளவு ஒட்டினா போதும். குட்டீஸ் வந்து டக்குன்னு கம் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கம் யூஸ் பண்ணலாம். பேப்பர் ஃப்ளார் செய்கிறதுக்கு, பேப்பரில் வந்து வால் டெக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாம்பூவில் செஞ்சது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு, நல்லாவும் ஒட்டுனுச்சு. அடுத்தது வந்து இந்த பேஸ்ட்டில் செஞ்சது, இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஒட்டுனுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த வேஸ்லினில் செஞ்சோம்ல, அது ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதனால ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்ககிட்ட அப்படி வேஸ்லின் தான் இருக்குன்னா நீங்கள் மாவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், அதுவுமே நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.